அந்த கால்களிலே அணியக்கூடிய மெட்டியானது நிச்சயமாக அந்த சுக்கிரனுக்குரிய வெள்ளி என்கின்ற உலோகத்திலே தான் இருக்க வேண்டும் சொல்றார். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, நான் அதை கொண்டு போய் கோல்டுல போடுறேன் இல்ல பிளாட்டினத்துல போடுறேன்னு சொல்லிடலாம், போடவே முடியாது. மெட்டி என்பது நிச்சயமாக வெள்ளி என்கின்ற உலோகத்திலே தான் இருக்க வேண்டும். அதுதான் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றது. அப்படி சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த வெள்ளியினால் ஆன மெட்டியினை அணிந்து கொள்ளும் பொழுது இந்த பெண்களுக்கான ஆரோக்கியம் என்பது காக்கப்படுகிறது. இதுபோக இந்த மகாலட்சுமியினுடைய அம்சமானது அவர்களிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது. ஏன்னு சொன்ன சுக்கிரன்னு சொன்னாலே அது செல்வ வளத்தை தரக்கூடியது தானே. சுக்கிரன் என்கின்ற கிரகம் தானே மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்த கிரகமாகவே பார்க்கப்படுகிறது. ஆக அந்த சுக்கிராம்சம் நம்மிடத்தே இருக்க வேண்டும் என்று சொன்னால் உச்சி முதல் உள்ளங்கால் வரைன்னு சொல்றா இல்லையா, அந்த உள்ளங்காலிலே அந்த கால் பகுதியிலே அந்த இடத்திலே மெட்டி என்கின்ற ஆபரணமானது இருக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு அந்த மகாலட்சுமி அம்சம் என்பதும் வந்து சேர்கிறது என்பதுதான் இதற்கான தாத்பரியம்.